Hi students, today we are going to learn science. The name of the topic is measurement. Measurement na அளவீடுகள் அல்லது அளவுகள். ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, மெஷர்மெண்ட்டுக்கான யூனிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த லெசனில் பார்க்கலாம். லெட்ஸ் see introduction. இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிசிக்ஸ்னால் என்ன, மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்னு அதனோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா. ஃபிசிக்ஸ் அப்படின்றது என்னென்னா நேச்சர், இயற்கை அண்ட் இயற்கை நிகழ்வுகளை பற்றி படிக்கிறது தான் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஃபிசிக்ஸ் தான் எல்லா சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிரிமெண்டல் அப்சர்வேஷன். ஃபிசிக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சோதனை செய்தும் சோதனை நிரூபிக்கப்பட்டதாகவும் இருக்குது. த பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் allow us to develop a deeper understanding of nature. ஃபிசிக்ஸோட பிரின்சிபல்ஸும் அப்சர்வேஷனும் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா நேச்சரை பற்றி நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க யூஸ் ஆகுது. சயின்டிஃபிக் தியரிஸ் ஆர் வேலிட் ஒன்லி இஃப் தே ஆர் கன்ஃபார்ம்ட் த்ரூ வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஓகே, சயின்டிஃபிக் தியரிஸ் எல்லாம் வேலிடாக இருக்கணும் அப்படின்னா அதனோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதாக இருக்கணும், சோதனை நிரூபிக்கப்பட்டதாக இருக்கணும். தியரிஸ் இன் ஃபிசிக்ஸ் யூஸ் many physical quantities that have to be measured. ஃபிசிக்ஸ் தியரியில் எப்படி நம்ம மெஷர் பண்ணுற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மெஷர் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன். மெஷர்மெண்ட்டு எதுக்கு பேஸாக இருக்குன்னா எல்லா சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்க்கும் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்குமே மெஷர்மெண்ட் தான் பேஸாக இருக்குது. இட் பிளேஸ் எ விட்டல் ரோல் இன் ஆர் டெய்லி லைஃப். மெஷர்மெண்ட் தான் இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது நம்மளோட டெய்லி லைஃப்பில். நாம் இப்போது ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். In this lesson, we will study about measurement in detail. We will also study about accuracy and precision, approximation and rounding off. Okay. Let's see this activity. Okay. Measure the length and breadth of your science book using a ruler and compare your value with those of your friends. For example, ஒரு புக் எடுத்துக்கோங்க. புக்கோட லென்த் அன்னோன் குவான்டிட்டி. ஓகே, இப்போது ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறோம், புக்கோட லென்த்தை மெஷர் பண்ணுறோம். ஸ்கேல் வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஓகே, அன்னோன் குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட். ஓகே, next let's see about unit system. ஓகே, ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் யூனிட்ஸ் இருக்குது. இந்த யூனிட்ஸோட சிஸ்டம்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். we need three things for a perfect measurement. they are instrument, a standard quantity and an acceptable unit. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணோன்னா த்ரீ திங்ஸ் நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, அண்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தேவை, அக்செப்டபிள் யூனிட், அதுக்கான யூனிட் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் நாம் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். Let us say that the length of the book be 30 centimeter. Here the length is the physical quantity. Ruler is the instrument. 30 is the magnitude and
cm is the unit. This process is called measurement. நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா, இதில் புக்கோட லென்த் என்னென்னா 30 சென்டிமீட்டர். ஓகே, இதில் லென்த் அப்படின்றது தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இதில் ரூலர் ஸ்கேல் தான் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, 30 இஸ் த மேக்னிடியூட், அதாவது 30ன்றது தான் அதோட அளவு. இதில் சிஎம் சென்டிமீட்டர் அப்படின்றது தான் இந்த மெஷர்மெண்ட்டோட யூனிட். ஓகே, இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க, மெஷர்மெண்ட். In this above activity, the values of all the students will not be same. Similarly, people in various parts of the world are using different system of units for measurement. Some common system of units are as follows. ஒவ்வொருத்தருக்கும் மெஷர்மெண்ட் வேரி ஆகும். இதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, காமன் யூனிட்ஸ், எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் காமன் யூனிட் இருக்குது. ஓகே, லெட்ஸ் see some common units. EPS system, foot for length, pound for mass and second for time. Next, CGS system, centimeter for length, gram for mass and second for time. Next, MKS system, meter for length, kilogram for mass and second for time. Next, let's see about international system of units. Okay, in earlier days, scientists performed their experiments and recorded their results in their own system. இயர்லியர் டேஸில் சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களா ஓனாக எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, டியூ டு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தே குட் நாட் ஆர்கனைஸ் எக்ஸ்பிரிமெண்டல் ரிசல்ட் ஆஃப் அதர்ஸ். அப்போலாம் கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்காது, அதுக்கான டிவைசஸ் எதுவும் கிடையாது. அதனால் அவங்க பண்ண எக்ஸ்பிரிமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாம் அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஸோ தே பிளான் டு ஃபாலோ எ யூனிஃபார்ம் சிஸ்டம் ஃபார் டேக்கிங் த மெஷர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, யூனிஃபார்மாக எல்லோரும் ஒரே மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் மெஷர்மெண்ட்டுக்கு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. As you studied in the lower classes in 1960 in the 11th General Conference on Weights and Measures at Paris in France, scientists recognized the need of using standard units for physical quantities. அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு காமன் யூனிட்ஸ் யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க பாரிஸில். ஓகேவா, தட் வாஸ் கால்ட் ஆஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் இட் இஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் SI சிஸ்டம், abbreviated from the French name Système International. அந்த கான்ஃபரன்ஸில் மெஷர்மெண்ட்ஸ்க்கான காமன் யூனிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண சிஸ்டம் தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இது ஷார்ட்டாக SI சிஸ்டம், SI யூனிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இது எதுலேருந்து டெரிவ்ட் ஆச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நேம். ஓகே, சிஸ்டமே இன்டர்நேஷ்னல். Scientists choose even physical quantities as base quantities and defined a standard unit to measure each one. Okay, சயின்டிஸ்ட்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை என்னவா பண்ணாங்க, ஃபேஸ் குவான்டிட்டிஸாக வச்சுக்கிட்டாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் லெவலில் ஃபாலோ பண்ணாங்க. தே ஆர் நோன் ஆஸ் பேஸ் யூனிட்ஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இதை தான் என்ன யூனிட்னு சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ்.
ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதனோட யூனிட் என்ன, சிம்பிள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லென்த் மெஷர்மெண்ட்டுக்கான யூனிட் மீட்டர், சிம்பிள் எம். நெக்ஸ்ட் ஒன் மாஸ், யூனிட் கிலோகிராம், ஓகே, சிம்பிள் கேஜி. லென்த்னா நீளம், மாஸ்னா பொருளின் நிறை. நெக்ஸ்ட் ஒன் டைம்னா காலம், யூனிட் செகண்ட், சிம்பிள் எஸ். நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர், வெப்பநிலையை மெஷர் பண்ணணும், அதுக்கான யூனிட் கெல்வின், சிம்பிள் கே. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் கரண்ட்னா மின்னோட்டம் மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் ஆம்பியர், சிம்பிள் ஏ. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருள்களின் அளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனோட யூனிட் மோல், சிம்பிள் MOL. நெக்ஸ்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி, அதாவது ஒளிச்சரிவு, இதனோட யூனிட் கேண்ட்லா, சிம்பிள் CD. Next let's see டெம்பரேச்சர்னா வெப்பநிலை, ஓகே. வெப்பநிலை அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஐடென்டிஃபை which of the following objects are hot and which of them are cold. ஓகே, இங்கே இருக்க பிக்சர்ஸ்லாம் பாருங்கள், see these pictures. இதில் ஹாட் ஆப்ஜெக்ட் என்ன, கோல்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம். ஐஸ்கிரீம் அண்ட் ஐஸ் க்யூப் கோல்ட் ஆப்ஜெக்ட், ஓகே. அயன் பாக்ஸ் அண்ட் ஃப்ளேம், இது என்ன, ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகே. We see a number of objects in our daily life. Some of them are cold and some of them are hot. நம்மளோட டெய்லி லைஃப்பில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் சம் ஆப்ஜெக்ட்ஸ் கோல்டு குளிர்ச்சியாக இருக்கும், சம் ஆப்ஜெக்ட் ஹாட் சூடாக இருக்கும், ஓகே. Sometimes we may say that two objects are equally hot or cold. Sometimes நம்ம டூ ஆப்ஜெக்ட்ஸுமே ஹாட்டாக இருக்குது கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் தேட் வில் பி சம் டிஃப்ரென்ஸ் இன் தேர் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஹாட்னஸ்லேயும் கோல்ட்னஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹவு டு யூ டிசைட் which is hotter and which is colder? நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க இந்த ஆப்ஜெக்ட் ஹாட்டாக இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் கோல்டாக இருக்குது அப்படின்னு? You need a reliable quantity to decide the degree of hotness or coldness of an object. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கோல்டாக இருக்கா ஹாட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம அதனோட குவான்டிட்டியை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். That quantity is temperature, ஓகே. டெம்பரேச்சர் அப்படின்ற குவான்டிட்டி தெரிஞ்சால் தான் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். டெம்பரேச்சர் இஸ் எ physical quantity that express the degree of hotness or coldness of a substance, okay. டெம்பரேச்சர் அப்படின்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் ஒரு ஆப்ஜெக்டோட ஹாட்னஸும் கோல்ட்னஸும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், ஓகே. ஹீட் எனர்ஜி given to a substance will increase its temperature. Heat energy removed from a substance will lower its temperature. நம்ம ஹீட் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஓகே. ஹீட் எனர்ஜியை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் லோ ஆகும், ஓகே. டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் as a measure of the average kinetic energy of the particles in a system. டெம்பரேச்சர் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி. ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜியை மெஷர் பண்ணி தான் அதனோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியும். The SI unit of temperature is Kelvin. டெம்பரேச்சரோட SI யூனிட் என்ன, கெல்வின்.
தெர்மோமீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த டெம்பரேச்சர் டைரெக்ட்லி. நம்ம இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஷுவலி தெர்மோமீட்டர்ஸ் ஆர் calibrated with some standard scales. தெர்மோமீட்டர் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படின்றது மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு மெஷர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். Flow of electric charges in a particular direction is known as electric current. அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஒரு குறிப்பிட்ட திசையில் பரவுறது தான் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். The magnitude of electric current is the amount of electric charges flowing through a conductor in 1 second. 1 செகண்டில் ஒரு கண்டக்டருக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் கரண்ட் மெஷர் பண்ண முடியும். எலக்ட்ரிக் கரண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம். ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலம்ப். The SI unit of electric current is ampere. எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா ஆம்பியர் அண்ட் இட் இஸ் டினோட்டட் ஆஸ் ஏ. இஃப் 1 coulomb of charge is flowing through a conductor in 1 second, then the amount of current flowing is said to be 1 ampere. 1 ampere அப்படின்றது என்னென்னா 1 செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகுது அப்படின்றது தான் 1 ampere. Ammeter is the device used to measure electric current. Ammeter அப்படின்ற டிவைஸ் தான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. Let's see this activity. Connect a battery, an ammeter and a lamp in series as shown in the figure. Note the ammeter reading. It is the amount of current flowing in the circuit. இந்த மாதிரி அம்மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணலாம். இங்கே பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் லேம்ப் லைட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இது மூலமாக எவ்வளோ எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம அம்மீட்டர் டிவைஸ் மூலமாக மெஷர் பண்ணலாம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பொருள்களின் அளவு. ஓகே, ஒரு பொருள் இருக்கக்கூடிய அளவை நம்ம தெரிஞ்சுக்க எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் த நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் present in a substance. ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணோன்னா அந்த பொருளோட அளவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். The entity may be an atom, molecule, ion, electron or proton. ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம், மாலிகுல், அயான், எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் இதெல்லாம் நாம் மெஷர் பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்டோட அமௌண்ட் நாம் மெஷர் பண்ணலாம். Generally, the amount of substance is directly proportional to the number of atoms or molecules. ஒரு ஆப்ஜெக்டில் டைரெக்டாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகேவா, இது பைண்ட் ஆகி கம்பைன் ஆகி தான் ஒரு சப்ஸ்டன்ஸாக நமக்கு கிடைக்கும். Can you count the number of copper coins in the picture? இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய காப்பர் காயின்ஸை கவுண்ட் பண்ண முடியுமா? எஸ், நம்மளால் ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். We can count them easily, but can you count the number of copper atoms in a coin? இந்த காயினில் இருக்கக்கூடிய காப்பர் ஆட்டம்ஸை கவுண்ட் பண்ண முடியுமா? நோ, முடியாது. It is very
difficult to count the number of atoms because they are not visible. இந்த காயின்ஸ் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், ஆனால் இந்த காயின்ஸில் இருக்கக்கூடிய காப்பர் ஆட்டம்ஸை கவுண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆட்டம்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது, நாட் விசிபிள். The number of atoms or molecules in a substance is measured in mole. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸை நம்ம மெஷர் பண்ணோன்னா அதுக்கான யூனிட் என்ன? மோல். ஓகேவா? இதை SI யூனிட்னு சொல்லலாம். மோல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் which contains 6.023 × 10^23 entities. It is denoted as mole. 1 மோல்க்கான வேல்யூ இதுதான். இதை யூஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸை மெஷர் பண்ண முடியும். The number 6.023 × 10^23 is also known as Avogadro number. Next, luminous intensity. ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவுனா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். See this picture. Have you seen these scenes on the television? நீங்கள் டிவியில் இந்த மாதிரி பிக்சர் பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் த அம்பையர் டூயிங்? இந்த அம்பையர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பாருங்கள். He is checking the intensity of light by using an instrument. அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய லைட் இன்டென்சிட்டியை அவங்க மெஷர் பண்ணுறாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் என்னென்னா ஃபோட்டோமீட்டர். The measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle is called as luminous intensity. அதாவது ஒரு குறிப்பிட்ட திசையில் வரக்கூடிய ஒளியை தான் ஒரு செகண்டில் எவ்வளோ வருது அப்படின்றது தான் லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. The SI unit of luminous intensity is candela. கேண்டலா அப்படின்ற யூனிட் தான் லூமினஸ் இன்டென்சிட்டிக்கான SI யூனிட் and is denoted as CD. Okay, the light emitted from a common wax candle is approximately equal to 1 candela. காமனாக நம்ம வேக்ஸ் கேண்டில்லேருந்து வரக்கூடிய லைட் எவ்வளோ இருக்குன்னா 1 candela யூனிட் இருக்கும். லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் மெஷர்டு பை ஃபோட்டோமீட்டர். ஃபோட்டோமீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் லைட் இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுவாங்க. which gives the luminous intensity in terms of candela directly. ஃபோட்டோமீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணோன்னா கேண்டலா யூனிட்டில் நமக்கு டைரெக்டாக கிடைக்கும். This picture is the photometer. Next, plane angle. Plane angle is the angle made at the intersection of two straight lines or intersection of two planes. Okay, the SI unit of plane angle is radian and is denoted as rad. இப்போ plane angle அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன்டர்செக்ஷன் ஆகுது, ரெண்டு நேர்கோடுகளும் வெட்டிக்கொள்வது தான் பிளேன் ஆங்கிள். ஆர் ரெண்டு தளங்கள் வெட்டிக்கொள்ளும் சென்டர் பாயிண்ட்டு. ஓகே, இதில் பிளேன் ஆங்கிளோட யூனிட் என்னென்னா ரேடியன். இது என்னன்னு சொல்கிறாங்க? ரேட். ஓகே, சீரிஸ் பிக்சர். திஸ் இஸ் பிளேன் ஆங்கிள். Radian is the angle subtended at the center of a circle by an arc whose length is equal to the radius of the circle. See this picture. இந்த சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட் தான் ரேடியஸ். ஓகே, இந்த ரேடியஸும் இந்த ஆர்க்ன்றது
எஸ்ஸும் ரெண்டும் சேம் ஈக்குவல் சைஸில் தான் இருக்கும். இந்த ரேடியஸ் ரெண்டு ரேடியஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஆர்க் தான் ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, by radian equal to 180 degree. So 1 radian equal to 180 by okay. Next, solid angle. Solid angle is the angle formed by 3 or more planes intersecting at a common point. சாலிட் ஆங்கிள் அப்படின்னா ஒரு காமன் பாயிண்டில் 3 or more planes இன்டர்செக்ட் ஆகிறது, அதாவது வெட்டி கொள்வது. இதை தான் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன். ஓகே, கூம்பின் உச்சியிலிருந்து உருவாகக்கூடிய கோணங்கள் தான் சாலிட் ஆங்கிள். த எஸ்ஐ யூனிட் of solid angle is stadian and is denoted as SR. Stadian is the solid angle at the center of a sphere subtended by a portion whose surface area is equal to the square of the radius of the sphere. Okay, இப்போ ஒரு ஸ்பியர் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் சென்டர் பாயிண்டில் தான் ரேடியஸ். அதிலிருந்து நம்ம ஒரு பிளேன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இதிலேருந்து 2 or 3 இன்டர்செக்டிங் இருக்கும். இது எல்லாமே எங்கே ஜாயிண்ட் ஆகும்னா ஒரு காமன் பாயிண்ட், சென்டரில் காமன் பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகும். அப்படி ஜாயிண்ட் ஆகக்கூடியதான் 1 ஸ்டேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பிளேன் ஆங்கிள், இட் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ் ஆர் பிளேன்ஸ். ரெண்டு லைன், அதாவது 2 கோடுகள் அல்லது 2 தளங்கள் வெட்டி கொள்ளும் பாயிண்ட் தான் பிளேன் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் is the angle by intersection of 3 or more planes at a common point. 3 அல்லது 3க்கு மேல் இருக்கக்கூடிய பிளேன்ஸ் வந்து ஒரு காமன் பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகும். அதை தான் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேன் ஆங்கிள் இஸ் 2 dimensional. சாலிட் ஆங்கிள் இஸ் 3 dimensional. ஓகே, 2 பரிமாணம் 3 பரிமாணங்கள். நெக்ஸ்ட், பிளேன் ஆங்கிளோட யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா ரேடியன். சாலிட் ஆங்கிளுக்கான யூனிட் ஸ்டேடியன். Okay students, today topic is over. We will see in next class. Thank you.